சார் இந்த வாஸ்து அப்படின்னா என்னது? ஒரு வீடு வாங்கும்போது ஏன் வாஸ்து பார்த்து வாங்கும்போதோ, இல்ல கட்டும்போதோ, ஏன் வாஸ்து பார்த்து கட்டணும்? அப்படின்னு கொஞ்சம் எங்களுக்கு சிம்பிளா சொல்றீங்களா சார்? இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணுங்கிற ஆசை ம். மக்களுக்கு அது சர்வசாதாரணமான விஷயம். கரெக்ட். அது அடிப்படை தேவை. ம். அடிப்படை தேவை. இது கம்ஃபர்ட்டும் இல்லை, லக்ஸுரியும் இல்லை. ஆமா. அது என்னைக்கு கம்ஃபர்ட்டுக்கு வந்து கம்ஃபர்ட்லேருந்து லக்ஸுரியை நோக்கி பயணம் பண்ண போகிறப்ப தான் நிறைய காம்ப்ளிகேஷனை நம்ம சுற்றி நம்ம ஒரு வலையை கரெக்ட். ஏற்படுத்திக்கிறோம். அப்போ ஒரு நிபுணர் தேவைப்படுது. இப்படி இப்படி செய்யலாம், ம். இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ம். இப்படி இப்படி வைக்கப்படாது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்லி வர்றாங்க. ம். ஸோ சிம்பிள் லாங்குவேஜ், நம் வசிக்கும் இடத்தை சுகாதாரமாகவும் ம். நிம்மதியாகவும் ம். ஒரு வளர்ச்சி நோக்கியும் நமக்கு நாமே அமைத்து கொள்ளும் ஒரு சின்ன கலையே வாஸ்து.